தேவக்குட்டிமா, ஹே தேவக்குட்டியை கூப்பிட்டுன்னு திரும்பி பார்க்கா. தங்க பிள்ளை என்ன தூக்கமா? தூக்கமா பிள்ளைக்கு? ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. அம்மாக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணலாம். ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. தூக்கம். நீ தான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற ஆளு. பர்த்டே அன்னைக்கு இப்படி தூங்குறீங்க? வாங்க கை கொடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. எம்மோடி கெட்டப் கெட்டப். அப்பா டயர்டா? தூக்கமா செல்லக்குட்டிக்கு? அம்முக்குட்டிக்கு தூக்கமா? தேவ்குட்டிக்கு ஹேர் கட் நேற்று பண்ணோம். என்ன ஹேர் கட்டோ இது தெரியல. பாருங்க, இங்கே ஷார்ட் பண்ணியிருக்கு, இங்கே ஷார்ட் பண்ணியிருக்கு, இங்கே மட்டும் அப்படியே இருக்குது. இங்கேயும் ஷார்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க அப்பா கேட்கவே மாட்டாங்க. இதுதான் ஸ்டைல். ஆமாம், எனக்கு முன்னாடியே ஷார்ட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா இன்னொரு வாட்டி போய் ஷார்ட் பண்ணி விட்டுறலாம். என்ன தேவமா? தேவட்டி இங்கே பாரு, இங்கே பாருங்க, எல்லாரையும் பாருங்க. ஏய், ப்ரஷ் பண்ண போகிறார். நாங்கள் இன்னைக்கு இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இது என்னது? இது பல்பொடி ஆயுர்வேதிக் டூத்பேஸ்ட். அதான் இப்போ நம்ம ஆள் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ண விட மாட்டேன்றான். அதனால் நான் கைட்டே ப்ரஷ் பண்ணி விட்டுருவேன் தேவக்குட்டிக்கு. என்னம்மா ப்ரஷ் பண்ணிடுவோமாம்மா? திரும்ப இப்படி திரும்ப இதை எடுத்து கட்டி நாங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறோம். என்ன தேவக்குட்டி? டால் வச்சுட்டு தொடங்க. குட் பாய். இன்னொரு வாட்டி. குட் பாய்ப்பா. வா போங்க. தம்பிக்கு பால் ஆற்றி வச்சாச்சு. குட்டி பாப்பாக்கு வேண்டாமா? ஏன்? என்ன வேணும்? என்னப்பா வேணும்? ஜன்னல் திறக்கணுமா? சரி தரங்க. பொறுப்பா இருப்பாருப்பா. 2 ஜன்னலையும் திறந்துடணும். குட் குட். இப்போ குடிக்கிறீங்களா? வேணாமா உனக்கு? என்ன வேணும்? என்னப்பா வேணும்? வா தரேன். எங்கே போகிறீங்க தேவக்குட்டி? சிக்கன் வாங்க போகிறீங்களா? பால் குடிக்காமல் சைக்கிளிங் போகணுன்னு சைக்கிள் எடுத்தான். சரி, அவங்க டேடி வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். சரி, அதனால் அவங்க அப்பா கூட வந்து சிக்கன் வாங்க போகிறாரு. ஃபஸ்ட் வரமாட்டேன்னாரு, அதுக்கப்புறம் ஏறி உக்காந்துட்டாரு. போய் சிக்கன் வாங்க போகிறான். அப்புறம் அவர் போயிட்டு வந்துட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு பாத்ரூம் போனார். குளிப்பாட்டினேன். நானும் குளித்தேன். கடகடன்னு சின்ன பையனையும் குளிப்பாட்டி டக்குன்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போகிறோம். வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த கோயில். ஆக்சுவலி ரொம்ப லேட்டு. அவர் எல்லாமே லேட்டாக தான் பண்ணார். பயங்கர டென்ஷன் படுத்திட்டார். கிளம்பவே விடலை. நான் சாரீ கட்டணும்னு நினச்சேன், டைம் இல்லை. சரி, இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸே போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் டக்குன்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஏன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. சிஸ்டரும் இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே நம்மளே பார்க்க வேண்டியிருந்தது. அத்தையும் வேறு ஊருக்கு போயிருக்காங்களா, அதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப அவசரமாக கிளம்பி வந்தோம். நடை வேறு சாத்திடக்கூடாதுன்னு ஒரு பயம். எனிவேஸ் வந்து ஓப்பனில் தான் இருந்தது. யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் நிம்மதியாக வந்து கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு வந்தோம். தேவக்குட்டிக்கு கூட்டம் இருந்தாலும் ரொம்ப பிடிக்காது. கூட்டம் இருந்தாலும் யாரையாவது தள்ளிடுவான், இடிச்சிருவானோன்னு எனக்கு ஒரு பயமும் உண்டு. நல்ல வேளை ஆளே இல்லை. ஃப்ரீயாக போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு ரொம்ப காமாக அமைதியாக வந்துட்டு நான் சாமி கும்பிட்டு வந்தோம். அவருக்கு வந்து வெளியில் கூட்டிகிட்டு வரணும், ஆனால் ரொம்ப ஜாலியாக வருவான். ஆனால் இந்த மாதிரி கோவிலுங்களுக்கு உள்ளே வரும்போது மட்டும் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஏனே தெரில. சைக்கிளிங் போகிறான், வாக்கிங் போகிறான், அவ்வளோ நேரம் போகிறான். நான் கோவிலுக்குள்ளே இல்லை நான் வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாலும் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு.
அப்புறம் கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் மற்ற வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, நான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தது வந்து பண்ணிகிட்ருந்தோம். இது வந்து மீன் குழம்பு. அப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அப்பாவுக்கு பிரியாணி பிடிக்காது. ஸோ அவங்களுக்காக மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சாச்சு. மொத்தமாக சிக்கன் குழம்பே கொஞ்சம் சிக்கன் எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் சரி, என் ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சங்கரா மீன் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே வந்து அப்பாவுக்கு வச்சாச்சு. நீ சாப்பிட்ருவியா? ஷூர். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65. அப்புறம் வேணால் முட்டை வேணால் அவிச்சு வைக்கிறோம், ட்ரை பண்ணுறோம். ஓகே. முட்டை பிடிக்காதுப்பா. உனக்கு வேணாம், தேவுக்கு பிடிக்கும். தேவுக்கு முட்டை பிடிக்கும். ஸோ அவருக்கு எல்லாம் பக்காவாக வைக்கணும்ல. தேவுக்கு பர்த்டே பாய்க்கு தேவுக்கு என்ன வேணா கொடுத்துருவான். ஏய், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் வந்து சாப்பாட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பான் தேவக்குட்டி. நீங்களாம் வந்து மிச்சம் வைப்பீங்க. அவன் என்னைக்காவது மிச்சம் வச்சிருக்கானா? அவன் கொடுக்கறத சூப்பராக சாப்பிட்ருவான் தெரியுமா. என்றைக்குமே மிச்சம் வைக்க மாட்டான். ஃபுட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பான். அவன்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, கற்றுப்பியா? அண்ணா மாதிரி நல்லா சாப்பிட்டு மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும். ஓகே. சாப்பாடு மிச்சம் வச்சா என்ன ஆகும்? ஆமா, நீ சொர்க்கத்துக்கு போனோன்னா அது நீ மிச்சம் வச்ச வேஸ்ட் ஃபுட் இருக்கும்ல, கெட்டு போன ஃபுட்டு தான் உனக்கு தருவாங்க. அதே தான் உனக்கு தருவாங்க. கத்தாத நாய. சிக்கன் தேவன் சிக்கன் பிடிக்கும்ல. சிக்கன் 65 பண்ணிட்டு இது முட்டை தானே, முட்டை பிரியாணி எடுத்துருவோமா? தூக்கிடுவோமா? ஏய், முதல் கரண்டி தேவ குட்டிக்கு தான். இங்கே பார், பார்க்காம பாரு. தேவ காமி, தேவ குட்டிய காமி. எல்லாம் நம்ம ஆளுக்கு பக்கா வச்சாச்சு. பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடி, சிக்கன் 65 லெக் பீஸ் தான் அவருக்கு வச்சேன். ஃபஸ்ட்டு அந்த லெக் பீஸை தான் எடுத்து கடிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டார். எப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்கள், நொலை பண்ணி இது பண்ணி. பட் அவர் சாப்பிட்றதே ஒரு தனி அழகு. அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் எப்போவுமே. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸ்னால அவரே உட்காந்து சூப்பராக ரசித்து சாப்பிட்டுட்ருக்காரு. எல்லாருமே ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பாடு போட்டாச்சு. ஆக்சுவலி அந்த ட்ரெஸ்ஸோடு இருப்பான்னு நினச்சேன். அவருக்கு எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு புது ட்ரெஸ் போட்டு போகிறோன்னா வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ் மாற்றிடணும். அந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் டே இருக்க மாட்டான். ட்ரெஸ் மாற்றிட்டு தான் அடுத்து சாப்பிட்றதோ இல்லை எதுனாலுமே அவன் பண்ணுவான். வீட்டுக்கு வந்தோடனே அவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடணும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டான். சரின்னு அவருக்கு நார்மலாக அதுவும் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸை தான் அவருக்கு போடணும். அவனே எடுத்து கொடுப்பான், இதுதான் போடணும் அப்படின்ட்டு. ஸோ அது ஓகே, அதுவும் நல்லது தான். ஏன்னா ட்ரெஸ் அழுக்காக்கிடுவான்ல சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஊர்லேருந்து லீவுக்கு கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. நம்ம தேவக்குட்டிக்கு பர்த்டேன்ட்டு உடனே இங்கேயே வந்துட்டாங்க. ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லோரையும் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு 2 வயசு இருக்கும்போது இவங்க வந்திருந்தாங்க. அப்போ அந்த டைமில் தேவுக்கு பர்த்டே வந்துச்சு. ஸோ அப்போது அவங்க செலிப்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா அப்போ 2 இயர்ஸ், இப்போ அவருக்கு 12 இயர்ஸ். இப்போ அந்த வாட்டி அவரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு எனக்கு. வாங்கி வச்சுருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா? இங்கே இல்லையே. எப்போவும் கேக் வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வைப்போமா, அந்த நினைப்புலேயே ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து தேடுறாரு போல் இருக்கு. இப்போ தான் அப்பா வாங்க போயிருக்காங்க கேக்கு. நம்ம கேக் கட் பண்ணலாம் சரியா? நம்ம ஒரு புது இடத்துக்கு இன்றைக்கி போகிறோம். ஓகே. பெருசாக பர்த்டே வந்து வீட்டில் தான் கட் பண்ணணும் கேக் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு சின்ன சேஞ்சுக்காக அங்கே போய் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே கூட வாங்க, நாங்கள் காட்டோம். எங்களுக்கே இது ஃபஸ்ட் டைம் புதுசாக வந்து தேவக்குட்டி பர்த்டேவை வந்து அங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம். நினச்சி கூட பார்க்கல. நீங்களும் வாங்க, சேர்ந்தே அவங்க கூட வந்து செலிப்ரேட் பண்ணுவார். நம்ம எல்லோரும் சேர்ந்தே தேவக்குட்டி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம்.
பாருங்க ஆளா போய் ஏறி போய் உக்காந்தாச்சு. போய் ஏறு ஏறு. இது அது சும்மா அப்படி பின்னாடி போடு. இங்க வா, இப்படி வா. எங்க போறீங்க தேவ்குட்டி? தேவ்பட்டு அங்க அப்படி போயிருங்க. பயங்கர அப்படியே சோம்பேறி முறிக்கிறாரு அவரு. அத்தை வராங்க. அத்தை பேரு ஹாப்பி பர்த்டே. ஓகே, உனக்கு பிலேட்டட் ஹாப்பி விஷஸ். நான் ரொம்ப பிஸி. ஃபோன் பண்ணோம் டைம் இருக்கு. கேக் வந்து குட்டிக்கு தெரிஞ்சு போச்சா கேக்குன்ட்டு? இல்ல நீங்க எடுக்க போகும்போது ரொம்ப ஜாலி ஆயிட்டான். சரி எடுத்து வை. தேவ் எட்டி எட்டி பாக்கா. இல்ல அங்க கேக் ரெடி. உனக்கு தான் பட்டுப்பி. அதான் விஜய் விடாண்டி. புரியல என்னமா கேக்குறாரு அண்ணா. அண்ணா கேக் கட் பண்ண இல்ல இது வெளிய எடுத்துறவா இல்ல அப்படியே வெட்டு? அதுலயே இருக்கட்டும். தெரியுமா மண்ணாயிரும். ஏய் பாரு கேக்ல பட்டி சாப்பிட முடியாது. Happy birthday. Wow, யார் கொடுக்கணும்? எடுக்க போட்டோ வீடியோ போட்டோ ஒன்று எடுத்துருங்க. வாங்க, யார் கொடுக்குறீங்க? எல்லாரும் ஒரே கேக் வச்சு கொஞ்சம் சரி, யாரு ஸ்டூடெண்ட் பீஸ் போட்டுறியா? இது கொண்டு வந்திருக்கியா பேப்பர்? அதே சாப்பிடுவாங்க. அப்ப நீ வெச்சுக்கோ. யாரோ பீஸ் போடுங்க. நீ வாங்கி வெச்சுக்கோ. கரெக்ட்டா எத்தனை பேர்? கவுண்ட் பண்ணு. அப்பதான் பீஸ் போட ஈஸியா இருக்கும். சின்ன
அது பார்க்கலாம் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அவனுக்கு லாஸ்ட்ல தான் சூப்பர். நீ யாருக்கெல்லாம் வரல? ஆக்சுவலி தேவக்குட்டி பர்த்டேக்கு பெருசாக எதுவுமே வந்து பிளான் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். ஏன்னா அத்தையும் ஊரில் இல்லையா, ஸோ அதனால் நம்ம சும்மா வீட்டில் வந்து பிரியாணி பண்ணிவிட்டு ஈவினிங் கேக் கட் பண்ணிடலாம். நார்மலாக எல்லா பர்த்டேக்கும் பண்ணுறதே நம்ம பண்ணிடலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க, சரி அவங்கள கூட்டிகிட்டு எங்கேயாவது போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. சரி அப்போ யோசித்தோம், சரி பெட்டர் நம்ம பீச்சுக்கு போயிடலாம். தேவுக்கும் பீச் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, குட்டீஸும் நிறையா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி வந்துட்டு பீச்சே பிளான் பண்ணி, இது ஒரு சடன் பிளான். டக்குன்னு கேட்டோம், எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அங்கே போய் அவருக்கு வந்து ஜாலியாக கேக் கட் பண்ணி அவர் சூப்பராக அவர் என்ஜாய் பண்ணார். உண்மையிலே அவனுக்கு கேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ கேக் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணார். அதை முடிச்சுட்டு எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க குட்டீஸ். பட் அவர் வந்து யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டார், விளையாட மாட்டார். ஸோ நம்ம விளையாடுறதுன்னு அவர் பார்த்து ரசிக்கட்டுமே அப்படின்னு நான் நினச்சேன். எல்லா பசங்களும் விளையாடுறத அவர் காமிச்சு, அப்போ நம்மளும் விளையாடுவோம் அப்படின்னு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே வந்து கண்ணை கட்டி விளையாண்டோம். சின்ன வயசில் விளையாண்டது சூப்பராக என்ஜாய் பண்ணோம். தேவ் பர்த்டே வந்து செம்மையாக போச்சு. ஹீ ஆல்சோ என்ஜாய்ட் அண்ட் ப்ளஸ் ஆஸ் அ மாம் நான் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டே வந்து சூப்பராக போச்சு.